வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரான் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சீ ஃபுட்ஸில் இறால் ரொம்பவே டேஸ்டியானது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. இன்றைக்கி நம்ம இந்த இறால் ஃப்ரையை ரொம்ப சிம்பிளாக காரசாரமாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு பிரான் வாங்கியிருக்கேன். இதை கடைகளிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணாலும் சும்மா மேலாப்பில் இருக்க தோலை மட்டும்தான் உரிச்சு தருவாங்க. உள்ளே நரம்பு எல்லாமே எடுக்க மாட்டாங்க. இறாலோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி லேசாக கத்தியால் கட் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள் கருப்பாக இருக்குது, இதை எடுத்துடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பாட்டம் சைட்லேயும் க்ளீன் பண்ணிக்குவோம். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாவை சேர்த்துடுவோம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாகவே சேர்த்துக்குவோம். அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிச்சிடும். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இறாலில் உப்பும் காரமும் இறங்கணும். அதுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுவோம். 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடுவோம். இதில் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயம் பாதி வதங்கவும் கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா தடவி ஊற வச்ச பிரானை உள்ள சேர்த்துடலாம். பிரான் நல்லா வதங்குற வரைக்கும் கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிக்குவோம். பிரான் இப்போ தான் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம பிரானை ட்ரை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பிரானில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்கள், பிரான் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. வெந்ததுக்கப்புறமும் நம்ம பிரானை ரொம்ப நேரமாக ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதில் லாஸ்ட்டாக 2 இன்க்ரீடியன்ஸை சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிடலாம். அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் 1/2 லெமனோட ஜூஸ். இது சேர்க்குறதால நம்ம இறால் ஃப்ரைக்கு லைட்டாக புளிப்பு கிடைக்கும். இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் பெப்பர். 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் மட்டும் சேர்த்துக்குவோம். பெப்பரை ஃபஸ்ட்டே சேர்த்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டோன்னா அது கசந்து போயிடும். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். பெப்பரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்னு. ஃபஸ்ட் டைம் இறால் சமைக்கிறவங்க கூட இப்படி செஞ்சால் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுடுவாங்க. ப்ரானை மேரினேட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகவும் ப்ரானை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலில் வர ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.